Training in Tamil சேனல்ல இன்னைக்கு நாம் பார்க்க போற வீடியோ என்ன அப்படினா ஒரு ப்ரோக்ராம் ஐசி அப்படினு சொன்னாவே நமக்கு ரெண்டு இடத்துல வருது LCD LED டிவிலயும் பவர் சப்ளைலயும் வருது பவர் சப்ளைல சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட் அல்லது மைக்ரோ கண்ட்ரோல் யூனிட் ஒரு யூனிட் இருக்கும் இதுல ஒரு கம்ப்ளைன்ட் வரும் பவர் சப்ளைல ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகல அப்படின ஒரு கம்ப்ளைன்ட் அடுத்தபடியா இன்னொரு கம்ப்ளைன்ட் ஸ்கேலர் போர்டு ரன்னர் போர்டு டீகான் போர்டு சோர்ஸ் போர்டு இப்படி நிறைய பேர்ல இருக்கக்கூடிய அந்த டீகான் போர்டு ஸ்கேலர் போர்டுல பூஸ்டிங் சர்க்யூட் வர்க் பண்ணல DC to DC IC ல பூஸ்டிங் வோல்ட் வர்க் பண்ணல அப்படின ஒரு கம்ப்ளைன்ட் வரும் சரி இந்த கம்ப்ளைன்ட்லாம் வரதுக்கு ஒரு காரணமா அமையக்கூடியது வந்து இந்த சிப் இதான் BIOS சிப் 8 பின் இருக்கு இந்த ஐசி அந்த ஐசி பத்தி டீடைல்ஸ் தான் நம்ம படிக்க போறோம் இது SMD சிப் இது ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படினு சொன்னா கலர் டிவி CRT ல பார்த்திருப்போம் கமாண்ட் ஐசிக்கு பக்கத்துல ஒரு 8 பின் பேஸ் இருக்கும் அதுல ஒரு ஐசி இன்சர்ட் பண்ணிருப்போம் மெமரி ஐசின்னு சொல்லுவோம் சேம் லைக் தட் அதேதான் ஓகேவா அப்ப எங்க வரும் உங்களுக்கு SMS போர்டுல வருது ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகல அப்படின ஒரு கம்ப்ளைன்ட் இல்லையா DC IC ஸ்கேலர் போர்டுல HD அவுட் வரல வோல்ட் வரல AVDD வோல்ட் VGH VGL ஃபீச்சர்ல பார்க்க போறோம் ஒரு ரேடியோ பார்க்க போறோம் அந்த வோல்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொன்ன அந்த 3 வோல்ட் வந்து கேட் காப்க்கு போகணும் அப்பதான் process நடக்கும் நடக்கல அப்படி சொன்னா white display வரும் அத அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகே இந்த ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகல இந்த மாதிரி வந்து சொன்னா இந்த ஒரு ஐசி ஒரு சின்ன ஐசி இருக்கும் பார்த்தாவே தெரியும் இந்த MCU க்கு பக்கத்துலயே ஒரு SMD ஐசி இருக்கும் 8 பின் இருக்கு இந்த ஐசிக்கு அந்த ஐசிக்கு என்னென்ன பேர் இருக்கு BIOS ஐசின்னு சொல்லுவோம் ப்ரோக்ராம் ஐசி ஃபிளாஷ் ஐசி EEPROM ஐசி அல்லது எக்ஸ்டர்னல் மெமரி ஐசி இப்படி எப்படி சொன்னாலும் சரி எல்லாம் ஒண்ணுதான் ஓகேவா ஓகே சரி அந்த ஐசி என்ன நேம்ல வரும் அப்படினு கேட்டா அந்த ஐசி வந்து முதல்ல 8 பின்னு சொல்லியாச்சு அது வந்து EEPROM ஐசின்னு பேரு EEPROM அப்படினா எலக்ட்ரிக்கலி erasable programmable read only memory அப்படினு பேரு எலக்ட்ரிக்கலி erasable எலக்ட்ரானிக்கலி erasable எப்படி வேணா எடுத்துக்கலாம் ஓகேவா இந்த ஐசி ரீட் அண்ட் ரைட் ஐசி இந்த ஐசில இருக்கக்கூடிய மெசேஜை நாம எடுக்க முடியும் இன்னொன்னு கொடுக்க முடியும் ரெண்டும் அப்படினா என்ன இருக்கும் அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு அர்த்தம் அந்த ஸ்பேஸை மென்ஷன் பண்ணிருக்கோம் ஒவ்வொரு ஐசிலயும் உதாரணமா இதுல 24 சீரிஸ் 25 சீரிஸ் 29 சீரிஸ் இப்படி எல்லாம் இருக்கு ஓகேவா இப்போ லேட்டஸ்டா வின் பாண்ட் EMMC இதுல எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நார்மலா நம்ம வர்க்கிங் டேஸ்ல இருக்கக்கூடிய எல்லாத்துலயும் காம்போ போர்ட்ல கூட இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ல வந்து இந்த ஐசி இருக்காது ஓகேவா சரி இப்போ பார்க்கலாம் இந்த ஐசியோட டிஃபரண்ட் நேம் என்னன்னு தெரிஞ்சிட்டோம் இதுக்கு 8 பின் இருக்குன்னு சொல்லிட்டோம் இல்லையா பொதுவா இந்த CPU பக்கத்துல இந்த ஐசி இருக்கறனால அல்லது இந்த ஐசியோட அரேஞ்ச்மென்ட்க்கு என்ன பேர்னா மாஸ்டர் ஸ்லேவ் அப்படினு பேர் மாஸ்டர் ஸ்லேவ் யூனிட்னே பேரு இதுக்கு இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடிய நிறைய சர்க்யூட்லாம் இருக்கு நாம ஏற்கனவே நிறைய டிவி சர்க்யூட்ல எல்லாம் பார்த்திருக்கோம் ஓகேவா இப்போ இதுல வந்து இது மாஸ்டர் யூனிட் இது ஸ்லேவ் யூனிட் இதனுடைய கண்ட்ரோல்ல அது இருக்கும் அப்படினு அர்த்தம் அல்லது இதுக்கு அது தேவை அப்படினு அர்த்தம் அப்படியே எடுத்துக்கலாம் ஓகே சரி இதுல 25 24 சீரியல் நம்பர் 29 வந்துச்சு அப்படினா அது சீரியல் நம்பர் அது ஒரு பிரச்சனை இல்ல ஓகேவா தென் அடுத்து Q08 அப்படிங்கிறது இதனுடைய ஸ்பேஸ் இதுல வரிசையா போட்டுட்டே வருது இல்லையா இதனுடைய மெமரியோட கெபாசிட்டி இப்போ லேட்டஸ்டா வரதுல எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து 25Q 128 இருக்கு மெமரி இருக்கும் பவர் இருக்கும் அதுல ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படினு இருக்கு ஓகேவா இந்த ஐசி பத்தி டீடைல்ஸ் 8 பின்னு சொல்லிருக்கேன் இல்லையா இந்த ஐசில வந்து இது ஃபர்ஸ்ட் பின் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் சிக்ஸ்த் செவன்த் எய்த் பின் இருக்கு இதுல 8வது பின் வந்து VCC அப்படினு பேரு VCC னா உங்களுக்கு தெரியும் வோல்டேஜ் கண்ட்ரோல் சர்க்யூட் அப்படினு சொல்லலாம் அல்லது வோல்டேஜ் காமன் கலெக்டர் அப்படினு பேரு காமன் கலெக்டர்னா அந்த பின்ல வோல்ட் கொடுத்தா இந்த சிப்புக்குள்ள இருக்கக்கூடிய எங்கெங்கெல்லாம் பிளஸ் இருக்கோ அந்த இடத்துக்குள்ள போய் சேர்ந்துரும் இப்போ நார்மலா ஒரு சிப்ல ஒரு ஐசினுடைய ஒரு பின் தான் கிரவுண்டா இருக்கும் அப்படினா என்ன அர்த்தம்
டோட்டல் சர்க்யூட்டுக்கு அதாவது காமன் கிரவுண்டுன்னு அர்த்தம். அதே மாதிரி டோட்டல் சர்க்யூட்டுக்கும் பாசிட்டிவ் அப்படின்னு பேர். அதான் காமன் கலெக்டர், வோல்டேஜ் காமன் கலெக்டர், அது வோல்டேஜ் கண்ட்ரோல் சர்க்யூட். ஐசியில் இந்த ஐசி வந்து டிஜிட்டல் ஐசி, அதனால் இதுக்கு என்ன சொல்கிறோம், உங்களுக்கு வோல்டேஜ் காமன் கலெக்டர், அதுதான் விசிசின்னு சொல்கிறோம். இதே வந்து வேறு ஏதாவது ஆடியோ வீடியோ ப்ராசஸில் விசிசின்னு வந்தால் வோல்டேஜ் கண்ட்ரோல் சர்க்யூட் அப்படின்னு பேர். வோல்டேஜ் கண்ட்ரோல் சர்க்யூட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், வெளியில் அந்த ஐசிக்கு தர வேண்டியது 12 வோல்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் 15 வோல்ட் கொடுத்தா கூட அந்த ஐசி என்ன பண்ணும், சுதாரிச்சுக்கும். அந்த பர்டிகுலர் பின்னுக்குள்ளே போய் உள்ளே ஒரு கண்ட்ரோல் சர்க்யூட் இருக்கும். அதன் மூலமா சர்க்யூட்டுக்குள்ளே அந்த வோல்டேஜ் என்ன ரிக்குவயர்மெண்ட் வோல்ட்டு அந்த வோல்டேஜ் டிவைட் ஆகி போயிடும். ஓகேவா? அதனால தான் விசிசின்னு பேர். ரெண்டுக்குள்ள விசிசி டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்குங்க. அனலாக் அண்ட் டிஜிட்டல். அனலாகில் இருந்தால் வோல்டேஜ் கண்ட்ரோல் சர்க்யூட் பேர், டிஜிட்டலில் இருந்தால் வோல்டேஜ் காமன் கலெக்டர் அப்படின்னு பேர். இதோடைய ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் 3.3 வோல்ட்டு. ஒரு 0.3 வோல்ட் அதிகமாக இருந்தாலும் ஒர்க் பண்ணும், இருந்தாலும் இருக்கக்கூடாது ஒன்று. அதே மாதிரி 2.4 வோல்ட்டில் கூட வேலை செய்யும், இருந்தாலும் சஃபிஷியன்ட் வோல்ட் இருந்தால் தான் இந்த ஐசி பெர்ஃபெக்டாக வேலை செய்யும். 3.3 வோல்ட் வந்து மஸ்ட்டு. ஓகேங்களா? அப்போது இந்த ஐசி வந்து மொத்தம் 8 பின் சொல்லியிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு 8வது பின்னை பற்றி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன், விசிசினா என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொடுத்துருக்கேன். அதாவது டிஜிட்டலுக்கும் அனலாக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? இந்த ஐசியில் அடுத்தது 1வது பின். 1வது பின்னுடைய ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் சிப் செலக்ட், சிஎஸ் அப்படின்னு பேர். சிப் செலக்ட் அப்படின்னு கேட்டால் இந்த மாஸ்டர் யூனிட் இன்னொரு ஐசி இருந்தால் கூட எந்த ஐசியை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிளாக் பல்ஸை இந்த ஐசி கொடுக்கும். அதன் மூலிமா தன்னுடைய ஸ்லேவை புரிஞ்சுக்கும். அதுக்காக கொடுத்துருக்கு. அதுதான் மாஸ்டர் ஸ்லேவ் அப்படின்னு பேர். உதாரணமாக இந்த ஐசிக்கு ஃபஸ்ட்டு சப்ளை 3.3 வோல்ட் வரணும். அந்த 3.3 வோல்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். நான் முதல்ல சொன்ன மாதிரியே எக்ஸஸாகவும் இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. 0.3 வோல்ட் எக்ஸஸாக வந்தாலும் இந்த ஐசி ஒர்க் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். 2.4 வோல்ட்லேயே ஒர்க் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அந்த மாதிரி வேரியபிள் வோல்டேஜ் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் எல்லா எல்சிடி எல்இடி டிவிலையுமே ஒரு 4 பின் ரெகுலேட்டர், 5 பின் ரெகுலேட்டர், 6 பின் ரெகுலேட்டர் மூலிமா அல்லது 777 மூலிமா 3.3 வோல்ட் கான்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற மாதிரி கான்ஸ்டன்ட் சோர்ஸ் டிசி வோல்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக எல்லா செட்லையும் கொடுத்துருக்கு. ஓகேவா? அப்போ தான் அந்த ஐசி ஃபுல் ஃப்ளட்ஜாக வேலை செய்யும். ஒருவேளை இந்த ஐசி வேலை செய்யலை அல்லது வேலை செய்யலை அப்படின்னா டேட்டா கரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நாம் கொடுக்குற கமெண்டை அது புரிஞ்சுக்காது. எந்த ஒரு டிஜிட்டல் டிவைஸாக இருந்தாலும் சரி, உதாரணமாக வால்யூம் அப் பண்ணால் வால்யூம் டவுன் ஆகும், சேனல் 4 செலக்ட் பண்ணால் 6 செலக்ட் ஆகும். இப்படியெல்லாம் ஒபே பண்ணலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் இதனுடைய பயாஸ் வோல்ட்டு கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி பயாஸ் வோல்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஐசியோட வோல்ட்டில் அடுத்த பின் பார்த்தீங்கன்னா அதான் சிப் செலக்ட் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக சிப் செலக்ட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் இந்த ஐசிக்கு 3.3 வோல்ட் கிடைச்ச உடனே இதிலிருந்து ஒரு வோல்டேஜ் நேராக அது எனேபிள் வோல்டேஜ், டிசேபிள் எனேபிள் அப்படின்னு இருக்கு. எனேபிள்னா ஸ்டார்ட் பண்ணுறது, டிசேபிள்னா கட் பண்ணுறது. அந்த எனேபிள்ங்கிற வோல்டேஜை இந்த ஐசிக்கு கொடுக்கும், 1வது பின்னு கொடுக்கும். கொடுத்தா தான் அந்த ஐசி உடனே ஸ்டார்ட் ஆகி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். என்ன பண்ணுன்னு கேட்டால் ஏற்கனவே ஆல்ரெடி அதில் ப்ரோக்ராம் இருக்கும். என்ன ப்ரோக்ராம் இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு மாடலை பொறுத்து இருக்குது. நாம் படிக்கிறது வந்து இப்போ எல்சிடி எல்இடி டிவி பர்டிகுலராக வந்து 2 இடத்துல யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து பவர் அவுட்புட் வரதுக்காக ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகிறதுக்காக ஒரு இடத்துல யூஸ் பண்ணுறோம். இன்னொரு பக்கம் டீகான் போர்டில் யூஸ் பண்ணுறோம். டீகான் போர்டில் என்ன பர்பஸ் அப்படின்னா இதனுடைய ரெசல்யூஷன், பேனலுடைய ரெசல்யூஷனை வந்து இதில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கும். ஓகேவா? அதில் ப்ரோக்ராம் வந்து எதுன்னு செலக்ட் பண்ணிக்கும். அந்த பர்பஸுக்காக தான் அது இருக்குது. ஓகேவா? உடனே பயாசிங், உடனே லோடிங் ஆக ஆரம்பிக்கும். இது இந்த ஐசி எடுக்கிற கரண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நியர்லி 3.6 அல்லது 4.3 வோல்ட் மில்லி ஆம்பியர், நாட் வோல்ட், மில்லி ஆம்பியர் தான் கரண்ட் எடுக்கும். அதனால் பெருசாக கன்சம்ஷன் எதுவும் ஆகாது, ஹீட் ஆகாது, கவலைப்பட வேண்டியதில்லை. ஓகே, இது 2வது பின் எடுத்துட்டிங்கன்னா டிஓ, டேட்டா அவுட் அப்படின்னு பேர். டேட்டா இந்த ஆக்சுவலாக டேட்டா அவுட்டுக்கு ஒன்றுன்னு சொல்லலாம் அப்படின்னா ரீடுன்னு சொல்லலாம். ரீடுன்னா இந்த ஐசியில் இருக்கிறத அது அப்சர்வ் பண்ணும், இழுத்துக்கும், வாங்கும். வாங்கி நேராக எங்கே கொடுக்கும் அப்படின்னு கேட்டால் நேராக இந்த மாஸ்டர் யூனிட் கொடுக்கும். அதனால் இந்த பின்னுக்கு பேர் எம்ஐஎஸ்ஓ அப்படின்னு பேர். எம்ஐஎஸ்ஓ அப்படின்னு என்னதுன்னா மாஸ்டர் இன், ஸ்லேவ் அவுட். இந்த ஸ்லேவ்லேருந்து அவுட்புட் எல்லாம் மாஸ்டருக்கு இன்புட்டாக வரும். அதான் எம்ஐஎஸ்ஓ இந்த ஐசி ஸ்பெஷல். ஆக்சுவலாக இந்த ஐசி குரூப்பே வந்து எஸ்பிஏ அப்படின்னு பேர், சீரியல் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பேர். சீரியல் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பேர் இந்த பர்டிகுலர் ஐசிஸ் யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மாஸ்டர் ஸ்லேவ் யூனிட் எல்லாத்துலேயுமே
எல்லாம் இனிமேல் எல்லா பவர் சப்ளைலையும் எல்லா டீகான் போர்ட்லையும் கம்பல்சரி இருக்கும், மாறத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேவா? ஸோ சிம்பிளாக தெரிஞ்சு வச்சுட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, அடுத்தது வந்து டேட்டா அவுட் இப்போ நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது ரைட் ப்ரொடெக்டர். ரைட் ப்ரொடெக்டர்னா சப்போஸ் லோடிங் ஆகும்பொழுது வேறு எந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸும் இதுக்குள்ளே வந்து இன்டர்ஃபர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ரைட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், ரைட் ப்ரொடெக்ஷன் ஒரு பின் இருக்கும். அடுத்த பேர் வந்து கிரவுண்ட் ஃபார் காமன். அடுத்தது இந்த 6வது பின் இருக்கு இல்லையா, அது டேட்டா இன்புட். இந்த டேட்டா இன்புட் என்ன சொன்னால் MOSIன்னு சொல்லலாம். இப்போ MOSI அப்படின்னு சொன்னால் மாஸ்டர் அவுட்டு ஸ்லேவ் இன் அப்படின்னு என்ன அர்த்தம், இதுலேருந்து அவர் அவுட்புட்டு நேராக இந்த பின்னுக்கு உள்ளே போகும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதான் டேட்டா இன் டேட்டா அவுட், சீரியல் டேட்டா இன் சீரியல் டேட்டா அவுட் அப்படி கூட சொல்லலாம். ஓகேவா? இந்த 2 கம்யூனிகேஷனும் அதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணும்போதெல்லாம். ஓகே, அடுத்தது ஹோல்ட் அல்லது ரீசெட். ஹோல்ட் அல்லது ரீசெட். ஒருவேளை அந்த ஐசி கரெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது, லோட் ஆகிற மாதிரி இருக்குது, நம்ம கேட்ட ஃபைலை கொண்டு வரல, லேட் ஆகிற மாதிரி இருக்குது ப்ராசஸில், அப்படிங்கிறப்ப இந்த பின்னை என்ன பண்ணலாம், இந்த 8th பின்னையும் 7th பின்னையும் மொமெண்ட்லி ஸ்டார்ட் பண்ணுறதுனால பண்ணலாம். கண்டினியூவாக ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது, அந்த மாதிரி ஒரு சர்க்யூட் இருக்குது. பண்ணுனா உடனே என்ன ஆயிரும், ரீசெட், உடனே தன்னுடைய பழைய நிலைமைக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இது ஒரு 8 பின் ஐசி, 8 பின் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதில் ஒருவேளை ப்ரோக்ராம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அல்லது நம்ம ரிமோட்டில் ஸ்டாண்ட்பை ரிலீஸ் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இந்த ஐசி ஒன்று ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதில்லை, இந்த ஐசியில் இருக்கிற டேட்டாஸை ரிகவர் பண்ண முடியும். அந்த டேட்டாவை ரிகவர் பண்ணுறதுக்கு ஒரு யூனிட் இருக்குது, அது பேர் EEPROM காப்பியர் அப்படின்னு பேர். விலை ரொம்ப கம்மி தான். இனி ஃபியூச்சரில் ஒவ்வொரு சர்வீஸ் இன்ஜினியருக்கும் அது தேவைப்படும். நான் ஃபர்தர் வீடியோவில் உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? அப்போ வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நெசசிட்டி தேவைப்படும். EEPROM காப்பியர் அதில் வந்து அதுலேருந்து டேட்டாஸ்லாம் ரிகவர் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணலாம், மறுபடியும் ரீபூட்டிங் பண்ணிடலாம். ஓகேவா? ரீபூட்டிங் பண்ணி அந்த சிஸ்டத்தை ஒர்க் பண்ண வைக்கலாம். ஓகேவா? இதுதான் இந்த ஐசி பற்றிய டீட்டெயிலு. மறுபடியும் மேற்கொண்டு இதை பற்றிய தகவல் ஏதாவது தேவைன்னா அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுப்பேன். இது வரைக்கும் இந்த சேனல் பார்க்காதவங்க, நியூ கமர்ஸ் யாராவது இந்த சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டன் செலக்ட் பண்ணுங்கள், கூடவே ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது உங்களுக்கான சேனல், ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இந்த சேனலில் வந்து நாங்கள் நிறைய ட்ரைனிங் நடத்திட்டு இருக்கோம், ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ் நடத்திட்டு இருக்கோம், செல்ஃபோன் ட்ரைனிங் நடத்திட்டு இருக்கோம், 500 ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் நடத்திட்டு இருக்கோம், CR TV அண்ட் LCD LED TV நடத்திட்டு இருக்கோம். UPS இன்வெர்டர் எமர்ஜென்சி ஒரு கோர்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன கோர்ஸ் இருக்குமோ அந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். குறைவான பயிற்சி கட்டணம். ஆன்லைன் ஆஃப்லைனில் கிளாஸ் நடந்திருக்கு, பார்ட் டைம் கிளாஸ், ஃபுல் டைம் கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம இந்த வீடியோ பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வந்தது என்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன சொல்ல வந்திருக்கோம், நாம் ஒரு LCD LED டிவியை பவர் ஆன் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், அதில் இண்டிகேட் லைட் எரியுது, ஸ்டாண்ட் பை ஒர்க் பண்ணுது. ஆனால் அதில் என்ன வருது அப்படின்னு கேட்டால், அதில் வந்து பவர் ஆன் ஆகலை, அவுட்புட் வரலை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் நாம் பார்க்க வேண்டியது டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறோம். ஓகேவா? கூடவே ஸ்கேலர் போர்டில் HD வோல்ட் வரல அப்படின்னா, பூஸ்டிங் வோல்ட் வரலினாலும் இந்த மாதிரி ஒரு சிம்டம் வரும். நாம் இதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு என்ன முக்கியமாக என்னென்னு நிறைய காரணம் இருக்குது. இருந்தாலும் அதில் இந்த சிப்பு ஒரு காரணம், அல்லது சிப்புக்கு பயாஸ் கிடைக்காம இருந்தாலும் வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல வந்திருக்கோம். அட்டன் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். அடுத்த வீடியோவில் மறுபடியும் நம்ம நிறைய வீடியோ பார்க்கலாம். ஓகே.